ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு. இது சீசன் அப்போ தான் கிடைக்கும். அந்த சீசன் அப்போ கிடைக்கிற கிழங்கு மரவள்ளி கிழங்கு. அதை சீசன் அப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டு அதை செஞ்சுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளான வேலை, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கலாம், இல்லாட்டி சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சுக்கலாம். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம காரமாக செஞ்சு கொடுக்குறனால விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு நம்ம பார்ப்போமா? முதல்ல நான் இதுக்கு 2 பீஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு அரை கிலோவுக்கு மேலே வந்தது, 3/4 கிலோ பக்கம் வந்துச்சு. நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இதை கட் பண்ணி நம்ம இதோட தொலி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவில் இந்த தொலி எடுக்காமல் வேக வைப்பாங்க, அப்படியே முழு கிழங்கா வச்சு. நான் தொலி எடுத்து நல்லா வேக வச்சிடுறேன். இது பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் கத்தி கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்தால் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு வெட்டினோம்னா டக்குன்னு வெட்டிடும். சின்ன கத்தி கொஞ்சம் வெட்டாது, ஆனால் டக்குன்னு வெட்டிடும். கிழங்கு பெருசாக இருக்கனால அதை இது பண்ண முடியாது. எடுத்துகிட்டு நம்ம அந்த தொலி எடுத்துக்கலாம். அந்த லைட்டாக ஒரு கோடு போட்டு இப்படி இழுத்திங்கனாலே அந்த தொலி ஈஸியாக வந்துடும். அது வர்றதே நமக்கு நல்லா தெரியும். கடன்னு எடுத்துடலாம். தொலி ரொம்ப ஈஸியான வேலை தான். முழுசாக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு இதை வேக வைக்கணும். எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துடுறேன் நான். எடுத்த பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் மண் ஏதாச்சும் இருக்கும். அதனால நம்ம எடுத்த பிறகு வாஷ் பண்ணுறோம். கிழங்கு மண்ணாக தான் இருக்கும், அதிகமாக மண்ணில் விளையிறதுனால. எல்லா கிழங்கையும் இது மாதிரி நம்ம தோல் உரித்து எடுத்துக்குவோம். எல்லா கிழங்கும் தோல் உரிச்சாச்சு பாருங்கள். நாங்கள் தோல் உரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லாமே கிழங்கு எடுத்தாச்சு. இன்னும் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். 1 விசில் விட்டு 2 விசில் விட்டாலே போதும். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா பாத்திரத்துலேயே வச்சு வேக வைக்கலாம். குக்கர்னால் நமக்கு சட்டுன்னு வேலையான மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே குக்கரில் போட்டு வேக வச்சுருவேன். நல்லா வெந்துடும். 1 விசில் 2 விசில் இல்லாட்டி 1 விசில் விட்டால் கூட போதும். நல்ல குக்கராக இருந்ததுன்னா ஒரே விசிலில் இறக்கிடுங்க. ரொம்ப விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நம்ம ஒரு 5-6 விசில் விட்டால் தான் என்னோடய குக்கர் வேகும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 விசில் விட்டுக்குங்க. நம்ம பருப்புக்கு விடுற மாதிரி நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுருவோம். என்னோடய வீடியோவை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அது உள்ள கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போடாமல் கூட செய்யலாம். மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. போட்டு நல்லா குக்கரில் மூடியை போட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 1 விசில் விட்டுக்குவோம். நான் 2 விசில் விட்டு எடுக்கிறேன். என் குக்கர் கொஞ்சம் 4, 5, 6, 7 விசில் விட்டால் தான் பருப்பே வேகும். அதனால் நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு விசில் விட்டாச்சு. கிழங்கு வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வேகிறதுக்குள்ளே அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் போதும், நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாவே போதும். நான் கட் பண்ணி வச்சு பாருங்கள். அதுக்குள்ளே கிழங்கு வந்திருக்கும். கிழங்கு எடுத்து நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதும் நம்ம கிழங்கு எடுத்துக்குவோம். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கிழங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு காரம் உப்புலாம் அதில் நல்லா படியும். அதுக்காக தான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொல்கிறேன். ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம், ரொம்ப குட்டியும் வேண்டாம். ஒரு மீடியமான பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகை போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம். நம்ம அதில் உப்பு போட்டுட்டோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்துறாதீங்க, நம்ம அதுலேயும் போட்டுட்டோம்ல ஏற்கனவே, அதனால் இதில் லைட்டாக போட்டுக்குவோம். போட்டுட்டு ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப நல்லா குழம்பு தொக்குக்கெலாம் வதக்குவோம்ல அது மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இனி வந்து அந்த கிழங்கு போட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். நம்ம அதுக்கு வந்து இந்த வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம கிழங்குலேயும் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இது வதக்கியாச்சு. இனி வந்து அதை போட்டு நல்லா 2-3 வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம தேங்காய் கூட உள்ளே போடலாம், அது வந்து ஆப்ஷன் தான். தேங்காய் பிடிச்சி நம்ம எல்லாமே நாங்கள் தேங்காய் போட்டு சமைப்போங்கிறவங்க இது கூட தேங்காய் சேர்த்துக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை, எங்கள் வீட்டில் எல்லாருமே தேங்காய் சேர்க்காமையே சாப்பிடுவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்காய் டேஸ்ட்டாக ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எங்கள் வீட்டு பசங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு கூட்டு, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி சாப்பிட வேண்டாம், சாப்பிடலாம். சாயங்காலம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படியே வேவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்து காரசாரமாக இருக்கனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு சிஸ்டருக்கு ஷேர் பண்ணிக்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.